இப்போ மேஷ ராசி ஆண் வச்சுக்கலாம், கும்ப ராசி பெண் வச்சுக்கலாம். கும்பத்துக்கு ஒரு கேரக்டர் உண்டுமா, என்னன்னா ஆண் ராசி. அது வந்து பார்த்தீங்கன்னா சனியினோட ராசி. ஆண் ராசி தைரியம் ரொம்ப ஜாஸ்தி கும்பத்துக்கு. பொதுவாக 12 ராசியிலுமே தப்பு செஞ்சா எல்லாரும் மூடி மறைக்க தான் பார்ப்பாங்க இல்லையா. ஐயோ சபையில் நம்ம பேர் கெட்டு போயிடும், நம்மள அசிங்கமாக நினைப்பாங்க, அவமானமாக நினைப்பாங்க, கௌரவ குறைச்சலா நினைப்பாங்க. ஆனால் கும்பத்துக்கு மட்டும் அப்படி கிடையாது. தப்பு செஞ்சா ஆமா நான் தான் தப்பு செஞ்சேன். அதாவது மேல்தட்டு மக்கள் பெரிய பிஸ்னஸ் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் ஒரு முறையாவது ஒரு பிஸ்னஸ் செஞ்சிடணும். பெரிய ஆளா கோட் சூட் போட்டு ஜம்முன்னு காரில் வரணும், அதுக்கப்புறம் அது நஷ்டமாவதோ லாபமாவதோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் நான் ஒரு முறையான செய்யணும் அப்படின்ற எண்ணம் பெரும்பாலான கும்பத்துக்கு உண்டு. மேஷ ராசி கூட கும்பராசி என்பர்களை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் லைஃப் பார்ட்னர் ஆகும் பட்சத்தில் அவங்களோட லைஃப் எப்படி மேம் இருக்கும்? கண்டிப்பாக. இப்போ மேஷ ராசி ஆண் வச்சுக்கலாம், கும்ப ராசி பெண் வச்சுக்கலாம். கும்பத்துக்கு ஒரு கேரக்டர் உண்டுமா, என்னென்னா ஆண் ராசி. அது வந்து பார்த்திங்கன்னா சனியினோட ராசி. ஆண் ராசி தைரியம் ரொம்ப ஜாஸ்தி கும்பத்துக்கு, ரொம்ப ஜாஸ்தி. பொதுவாக 12 ராசியிலுமே தப்பு செஞ்சால் எல்லாரும் மூடி மறைக்க தான் பார்ப்பாங்க இல்லையா. ஐயோ சபையில் நம்ம பேர் கெட்டு போயிடும், நம்மள அசிங்கமாக நினைப்பாங்க, அவமானமாக நினைப்பாங்க, கௌரவ குறைச்சலா நினைப்பாங்க, நம்மளோட டிக்னிட்டி போயிடும், இப்படியெல்லாம் யோசிப்பாங்க. ஆனால் கும்பத்துக்கு மட்டும் அப்படி கிடையாது. தப்பு செஞ்சால் ஆமாம் நான் தான் தப்பு செஞ்சேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கும். தப்பு செய்யறதுக்கு தைரியம் வேண்டாமா, செஞ்ச தப்பை ஒத்துக்கிறதுக்கு தான் தைரியம் வேணும். அந்த தைரியம் கும்பத்துக்கிட்ட டிஃபால்ட்டாக நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கும்பம் வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கே 11ஆம் பாவமா, லாபஸ்தான். அவங்களோட கூட்டி கழிச்சு அவங்களோட கணக்கு லாபத்தை இருக்கும், லாபத்தை நோக்கி இருக்கும். ஸோ ஒரு ஆஸ்பீஷியஸான ஒரு ராசி அப்படின்னு சொல்லிக்கலாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கக்கூடிய, அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லிக்கலாம். அவங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் நான் ரொம்ப சாதாரணமாக ஹேண்டில் பண்ணுவேன்ப்பா, இதுதான் கும்பம். எவ்வளோ பெருசானா இருக்கட்டும், என்னால் முடியும். பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்ம புக்கு எடுத்து வைக்கும்போது படிக்கணும்னு உட்காரும்போது புக்கு நம்மக்கிட்ட பேசுமா, படிச்சுட்டியா நீ, முடியுமா உன்னால அப்படின்னு கேட்குமா. ஓகே, புரியுதுங்களா. நிறைய பேருக்கு நிறைய சப்ஜெக்ட் பேசும் இல்லைங்களா. இப்போ நான்லாம் சயின்ஸ்லாம் எக்ஸலண்ட்டாக படிப்பேன். மேக்ஸ் எடுத்து வைக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன், நான் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன் மேக்ஸ்லாம் படிக்கும்போது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி மேக்ஸை படிக்கிறதே அவாய்ட் பண்ணுவேன். எங்கள் அப்பா வந்து டீச் பண்ணாதான் நான் மேக்ஸ் படிப்பேன். அப்போ அந்த மாதிரி பேசுமா, பேசிட்டு நம்ம ஆமா என்னால் முடியாது அப்படின்னு மூடி வச்சுட்டு புக்கு ஜெயிச்சிடும். ஓகே, இரு பார்க்குறேன், என்னால் முடியுதான்னு தான் பார்க்குறேன் அப்படின்னு படிச்சுட்டு ஒரு முறை எழுதிட்டு திருப்பி படித்தா நம்ம ஜெயிச்சிடும். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்கிற புக்கு நம்மளை இது வரைக்கும் எதுவுமே பிறக்கலை. நம்மளை ஜெயிக்கிற புக்கு இது வரைக்கும் எதுவுமே பிறக்கலை, இது வரைக்கும் இனிமேல் மட்டும் பிறக்காது. அப்போ என்ன அர்த்தம், நீ உன்னால் எல்லாமே முடியும், நீ முயற்சி பண்ண சரி. கும்பத்துக்கு அந்த எண்ணம் டிஃபால்ட்டாக இருக்கும். என்னை ஜெயிக்கிறவங்க யாரும் பிறக்கலை அப்படின்ற எண்ணம் இருக்கும். புரியுதா. எதுலையுமே நான் தோல்வியை அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஒரு என்னை தொடர்ந்து தோல்விகளாக என்னை வந்து தழுவுச்சு அப்படின்னாலும் நான் நினைப்பேன் ஒரு நாள் வரும், நான் இன்னும் எல்லாரையும் எத்தனை தோல்விகள் என்னை வந்து தழுவி என்னை ஏமாற்றத்தை தள்ளினீங்க, என்னை சாக்கடைங்க தள்ளினீங்க, அத்தனை தோல்வியை நான் சாக்கடையில் தள்ளுவேன்ற எண்ணம் எனக்கு வரும். அந்த இவ்வளோண்டு எண்ணம் ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா அதில் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றது உண்மைமா. பொதுவாக இது சனியினோட ராசி. ஆண் ராசினால எப்பயுமே இவங்க வழி தனி வழி, நேர் வழி. குறுக்கொழியில் இவங்க போகணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்படி குறுக்கொழியில் இவங்க போகணும்னு நினச்சாலும் சனி போட்டு தள்ளிடுவோம். எப்போ வந்து பார்த்திங்கன்னா 7 நாட்டு சனியா, அஷ்டம சனியா, அர்த்தாஷ்டம சனியாக வரானோ அப்போ நம்மளோட கர்மிக் எஃபெக்ட்ஸை அவள் அப்பயே வந்து கொடுத்துருவோம் பலர். ஓகேங்களா. அதுக்கு மேலே அது நெக்ஸ்ட் ஜென்மத்துக்கு தொடரும். அந்த கர்மிக் எஃபெக்ட் அப்படின்றது அடுத்த ஜென்மத்துக்கும் தொடர தான் செய்யும். அப்போ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா யாருமே இந்த நீதி தவறாமல் தான் நடக்கணும், இவங்க அதை வந்து டிஃபால்ட்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றது உண்மை. கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே மேல்தட்டு மாதிரி, அதாவது மேல்தட்டு மக்கள் பெரிய பிஸ்னஸ் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் ஒரு முறையாவது ஒரு பிஸ்னஸ் செஞ்சிடணும். ஓகே, பெரிய ஆளாகணும், கோட் சூட் போட்டு ஜம்முன்னு காரில் வரணும், அதுக்கப்புறம் அது நஷ்டமாவதோ லாபமாவதோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் ஒரு முறையான செய்யணும் அப்படின்ற எண்ணம் பெரும்பாலான கும்பத்துக்கு உண்டு. ஓகே, அதே மாதிரி கும்பத்தில் ஒரு பகுதி வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் சொல்ல முடியாது, ஒரு பகுதி தன்னோட கம்ஃபர்ட் முக்கியம்னு நினைப்பாங்க, ஒரு பகுதி குடும்பம் முக்கியம்னு நினைப்பாங்க. 2 கிரேடாக பிரிச்சுக்கலாம் நம்ம. ஒரு பகுதிக்கு தன்னோட கம்ஃபர்ட் முக்கியம், ஒரு பகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னோட குடும்பம் முக்கியம். அந்த கம்ஃபர்ட் முக்கியம் நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட் முக்கியம் இல்லை. பெரும்பாலும் கும்பம் வந்து பார்த்திங்கன்னா ஜாதி, இனம், மதம், மொழி எல்லாம் கடந்து ஒரு காதல் வருது பற்றியா, அது கும்பத்துக்கு உண்டு. இப்போ நல்ல ஐராத்து பொண்ணாக இருக்கும், வெள்ளைக்கார பையனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல மோலியார் பையனாக இருப்பான், நீக்ரோ பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருப்பான். லவ் என்னென்னா வீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்களே, ஏமா நம்ம ஊர் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே வீட்டில் இருக்கவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, இப்படி வேறு நாடு போய் கல்யாணம் பண்ணிக்குது, வேறு கேஸ்ட் ஓகே, ரிலிஜியன் கூட ஓகே,
நாடே வேறு. அந்த பிள்ளைக்கு தமிழும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. மாமியார் காப்பி போடுன்னா அது என்னத்த சொல்லுவா இல்லைங்களா? அந்த மாதிரிலாம் கல்யாணம் பண்ணிக்கும்போது இப்போ அம்மா சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோயேன், நீ இந்த மாதிரிலாம் கல்யாணம் பண்ணிக்கூடாது, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு இமோஷ்னலி த்ரெட்டன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோயேன். அம்மா நீ சாக மாட்டேன்னு எனக்கு தெரியும்மா. பையன் சொல்லுவான், பொண்ணு சொல்லும், அம்மா நீ சாக மாட்டேன்னு எனக்கு தெரியும், நீ என்னை த்ரெட்டன் பண்ணுற, இமோஷ்னலி பிளாக்மெயில் பண்ணுற, நீ என்னை எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்கியோ அவளுக்கு பாஷை கூட தெரியாது, அவை மேலே அதீத பாசம் வச்சுருக்கா. பாஷை தெரிஞ்ச பொண்ணாக இருந்தால் கூட அந்த பொண்ணு என் மேலே அதீத பாசம் இருக்குது, நான் எப்படி ஏமாற்ற முடியும், என்னை நம்பினவங்கள நான் எப்படி கைவிட முடியும் அப்படின்ற எண்ணம் பெரும்பாலான கும்பத்துக்கு உண்டு. அவங்களுக்கு தெரியும் உண்மை எது பொய் எதுன்றது தெரியும், சாமி எது பூதம் எதுன்றது அவங்களுக்கு தெரியும். அப்போ அம்மா இமோஷ்னலி பிளாக்மெயில் பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். உண்மையாகவே அம்மா விட்டுட்டு போக மாட்டாங்க, அது வேற. உண்மையாகவே செய்யக்கூடிய அம்மா சொல்லவே மாட்டாங்கல்ல, அப்படியே ஒன்று இருக்குல்ல, நம்ம எடுத்துக்கலாம். அது அவங்களுக்கு அனலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி டிஃபால்ட்டாகவே இருக்கும். புரியுதுங்களா? அப்போ மேஷராசி பையன் கும்பராசி பொண்ணு எனக்கு வந்து கணவர் முக்கியம் அப்படின்னு நினைக்கும், ஃபேமிலி முக்கியம் அப்படின்னு நினைக்கும். என்ன கும்பராசி பொண்ணு பெரும்பாலும் ஹவுஸ் ஒய்ஃபாக நிறைய இருக்க விருப்பப்படாது. ஓகே, எனக்கு வந்து என்னுடைய திறமையை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும், காமிக்கணும் அப்படின்னு நினைக்கும். அப்படி கொஞ்சம் ஹவுஸ் ஒய்ஃப் இருந்தாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அவங்களால என்ன செய்ய முடியும் ஆக்கப்பூர்வமாக அவங்க செய்வாங்க. சரிங்களா? குடும்பத்தை குழந்தைங்களை எப்படி படிக்க வைக்கிறது, எப்படி ஆளாக்குறது, அப்படி ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பாங்க. கணக்கு, லாப கணக்கு, அந்த 11ஆம் பாவம் அப்படின்றதுனால. இப்போ நல்ல படித்த பொண்ணு மேஷராசி பையனை கல்யாணம் பண்ணிக்குது. கல்யாணம் பண்ணிட்ட பின்னாடி குடும்ப சூழ்நிலை வந்து எங்கள் வீட்லேயே வசதி இருக்குது, நீ வேலைக்கு போக வேணான்னா அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணாது. ஓகே, நான் படிச்சிருக்கேன், எங்கள் அப்பா அம்மா என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காங்க, அதுக்கும் அவங்க படிக்க வச்சதுக்கு மேலே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருப்பேன், எனக்குன்னு ஒரு கனவு இல்லை, உங்கள் குடும்பத்துக்கு வந்துட்டு நான் என்ன எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கணுமா அப்படின்ற பேச்சு அவங்களுக்கு இருக்கும். மேக்ஸிமம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. பட் அதையும் மீறி ஃபேமிலி லைஃப்பை கொஞ்சம் சலசலப்பு இருந்தாலும் கும்பம் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லைஃப் வாழ்ந்துட்டாங்க பெரும்பாலும். எப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்போசிட் பார்ட்னரோட டாமினேஷன் எக்ஸஸாக போதோ அப்போ என்னால் டாலரேட் பண்ண முடியாது. ஏன்னா நானே வந்து ஆண் ராசி இல்லை, நான் பெருசாக வந்து அடங்கி போக அதெல்லாம் என்னால் முடியாது. என் பார்ட் நியாயம்னும் போது நான் எக்காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற எண்ணம் இருக்கும். ஸோ பெண்களாக இருந்தாலும் உங்களுக்கு வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், தன்னோட காலில் தான் நிற்கணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் உண்டு. அதையெல்லாம் யாராவது மண்ணுக்குள்ளே போட்டு புதைக்கிறாங்க அப்படின்னும் போது நாங்கள் வந்து மாரியாத்தா காளியாத்தாவாக மாறிடுவோம். ஓகே, அதெல்லாம் இல்லை, சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் கோப்பப் பண்ணிப்போம். இப்படி தான் இருக்கும். இப்போ கணவரையும் அவங்க புரிஞ்சுப்பாங்க, கணவருக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுப்பாங்க. எங்கள் கணவருக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இப்படி வச்சதான் பிடிக்கும், நான் அதை பர்ஃபெக்டாக செஞ்சு வச்சுட்டு ஆஃபீஸ் போவேன். நைஸ், எல்லாம் உனக்கு செஞ்சு வச்சுட்டுறேன், திருப்பி நீ எனக்கு ஆஃபீஸ்க்கும் போவேனா உங்கள் அம்மா சொன்னாங்க, உங்கள் ஆட்டுக்குட்டி சொன்னாங்கலாம் சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டோம், ஓகே எனக்கு நீ வேண்டாம் அப்படின்ற முடிவும் தைரியமாக எடுப்பாங்க. யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. சொசைட்டியை பற்றி, நான் வந்து குடும்பத்தை பற்றி, குடும்ப கௌரவம் அதெல்லாத்தை விட எனக்கு என்னோட சூழ்நிலையை எங்கள் அம்மாவே புரிஞ்சுக்கலாம். எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மா என்னத்துக்கு, எனக்கு பெத்த தாயின்றவங்க புள்ளப்படுற கஷ்டத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிக்காமல் கௌரவம் தான் முக்கியம், நீ அட்ஜஸ்ட் பண்ணி வாழுன்னு எங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்கன்னா எங்கள் அம்மா எதுக்கு, எங்கள் அம்மா எனக்கு தேவையே இல்லை அப்படி தூக்கி போடவும் தயங்க மாட்டாங்க. இதுதான் கும்பம். இப்போ கும்பராசி பெண்கள், இது மேஷராசி ஆண்களை பற்றி சொன்னோம். ஆமாம். இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசி ஆண்கள், மேஷராசி பெண்கள். மேஷராசி பெண்களுக்கு அத்தனையும் கும்பராசி ஆண்கள் செய்வாங்க. அப்படியே ஆப்போசிட்டாக வரும். எல்லாமே என் ஒய்ஃபை நான் ஆளாக்கி பார்க்கணும், என் ஒய்ஃப்குள்ளே எவ்வளோ திறமை இருக்குது, இந்த பொண்ணு வந்து படிச்சிருக்கு, கிராமத்தில் இருந்த பொண்ணு இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி, நான் இப்போ சென்னையில் இருக்கேன், பெங்களூருக்கு இருக்கேன், இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி என் ஒய்ஃபை நான் மாற்றுவேன். அவங்களுக்கு நான் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பேன், அவங்கள ஆளாக்குவேன். என்ன மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் நல்ல புரிதல் இருக்கணும். ஆளாக்கிட்ட பின்னாடி அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புரிதல் இல்லாமல் ரொம்ப ஆட்டம் போட்டாங்க அப்படின்னு தூக்கி எறிவாங்க. அப்படியே டிஃப்ரெண்ட்டு, புரியுதுங்களா? அவங்க என்னோட உரிமை வேணும் அப்படின்வாங்க. இங்கே உனக்கு எல்லா உரிமையும் நான் கொடுப்பேன், நீ என்னை தூக்கி மட்டும் போடக்கூடாது, என்னை ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா டிக்ரேட் பண்ணக்கூடாது, டிக்ரேட் பண்ணி என்னை ரொம்ப அவமரியாதை பண்ணி என்னை தூக்கி போட்டு என்னை காலில் போட்டுலாம் மிதிக்கணும்னு நினச்சா நீ எனக்கு வேண்டாம். இந்த 2 எக்ஸ்ட்ரீம்ஸும் உண்டு கும்பத்துக்கு. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ மேஷமும் கும்பமும் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, லைஃப்பில் ஒன்றா போகிறாங்க அப்படின்னா, ஸோ லைஃப் எண்டு வரைக்கும் ஸ்மூத்தாக வாழணும், ஹாப்பியாக வாழணும்னா எந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கலாம்? சிவ வழிபாடு தான். ஏன்னா மகரம் கும்பம், மகரம் பேசும்போதே நான் சொன்னேன், கும்பம் மகரம் ரெண்டுமே ராசி அதிபன் சனி தான். சனிக்கு யார் கடவுள்? சிவன் தான் கடவுள். சனி முதல்ல பார்த்த ஒரு உருவம் எது அப்படின்னா சிவலிங்கம் தான். சனி மட்டும் இல்லை, சனியினோட அம்மா சாயாதேவியும் பார்த்த ஒரு கடவுள் யார் அப்படின்னா சிவன் தான். ஏன்னா சூரியனுக்கு ஒரு மனைவி தான் உஷா வந்து சூரியனோட வெப்பம் தாங்க முடியாமல் என்ன பண்ணுறா, அவள் வந்து தவம் பண்ணணும், அந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி எனக்கு வரணும்னு தவம் பண்ணணும்னு போகிறான்.
போகும்போது சூரியன் கிட்ட உத்தரவு கேட்காம சூரியனுக்கு தெரியாமல் போகிறா. அப்போ அவளோட நிழல்லேருந்து ஒரு பெண்ணை உருவாக்கி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறா, நீ யமுனாக்கும் யமனுக்கோ, அதாவது உஷா உன்னோட குழந்தைங்க, யமுனா 6 வருதுல, அதுவும் யமனுக்கும் அவங்க 2 பேருக்கும் நீ நல்ல ஆயம்மாவாக இருக்கணும், என்னோட குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், எக்காரணத்தை கூட என் கணவருக்கு பொண்டாட்டியாக மட்டும் இருந்துடக்கூடாது அப்படின்பா. அப்போ என் குழந்தைங்களுக்கு நல்ல அம்மாவாக இருக்கணும், அப்போ அது பேர் நியாயமா தான், ஆனால் புருஷனுக்கு பொண்டாட்டியாக இருக்கக்கூடாது அப்படின்னு மட்டும் சொல்லி போவா. ஆனால் சூரியன் ஒரு முறை அவரோட ஆசைக்கு இணங்க கேட்க பிரத்யூஷாவால் முடியாது. அதில் பிறந்த குழந்தை தான், அதாவது சூரியனுக்கும் சாயாக்கும் பிறந்த குழந்தை தான் சனீஸ்வரன். அந்த குழந்தை பிறந்த உடனே குழந்தை கருன்னு இருக்கிறத பார்த்த உடனே சூரியனுக்கு சந்தேகம் வந்துடும். கண்ணு, மூக்கு, காது, வாய் எல்லாம் அத்துணை லட்சணம் அவ்வளோ அழகாக இருக்க குழந்தை, ஆனால் கருப்பாக இருக்குது. சூரியனை பற்றி சொல்லணும் அப்படின்னா கோடான கோடி மின்விளக்குகள் ஒருங்கே இணைஞ்சா கூட சூரியனோட ஒளி வராது. அப்போ சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா சாயாவை தப்பாக நினைக்கிறார். அவருக்கு தெரியல, கோவத்தில் கடவுளாகவே இருந்தாலும் உண்மை என்னன்னு கண்டுபிடிக்க தெரியல. அப்போ அந்த குழந்தைய என்ன பண்ணுறா, அந்த சாயாவை உருவானா பற்றியா நிழல்லேருந்து. அப்போ முதல்ல வந்து உஷா வந்து பூஜை பண்ண சிவனை தான் பார்ப்பான், பிரத்யூஷா. அப்போ அவளுக்கு அந்த செகண்ட்லேருந்து அப்பா, அம்மா, சொந்தம், பந்தம் எல்லாமே சிவன் தான். அப்போ இந்த குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா பூங்கால வச்சு வைப்பா, வளர்ப்பா. சூரியன் வந்து இந்த குழந்தைய பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டார். அவள் பற்ற குழந்தைய அவள் எப்படி விட்டுருவா, அதனால பூங்கால வச்சு வளர்ப்பா. சூரிய லோகத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு இருட்டு பூங்கால வச்சு வளர்ப்பா. அந்த பூங்கால அவள் வந்து வழிபாடு பண்ணுற சிவலிங்கத்தை தான் வந்து சனி டெய்லி சிவன் கூட தான் பேசும், சிவன் கூட தான் இருக்கும். அதனால் அதுக்கு கடவுள் வந்து பார்த்திங்கன்னா சிவன். அப்போ சனி நம்ம நினைக்கிறோமா, சனி வந்து ரொம்ப கெட்டவன், ரொம்ப கெடுப்பான், சனி ரொம்ப நல்லவன், ரொம்ப கொடுப்பான், ஸ்திரமான சொத்துக்கள் கொடுப்பான். சனியை பசிஃபை பண்ணணும் அப்படின்னாலே சிவனை நீ வழிபாடு பண்ணால் சனியை பசிஃபை பண்ணிட முடியும். ஓகே, சூப்பர் மேம், சூப்பர், ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. ஸோ மேஷ ராசி, கும்பராசி 2 பேரும் சேர்ந்து லைஃப் பார்ட்னராக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.